Hello, my dear friends. Welcome back to our channel. It's me, your John. You're watching JC Talks. இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு புது வீடியோ வந்திருக்கிறோம். ஸோ டுடே ஒன்வர்ஸ் ஐ வில் பி மேக்கிங் வீடியோ இன் தமிழ் ஆல்சோ. இன்னைக்கு என் கூட சார்லஸ் ப்ரோ இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையை இங்கே பைபிள் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமான உள்ள வாழ்க்கைகளை குறித்து தான் இன்றைக்கி நாங்கள் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ நார்மல் டாக் தான். ப்ரோ சே ஹாய். ஹாய் டு ஆல் வியூவர்ஸ். ஓகே, அப்போது நம்ம எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம பைபிள் காலேஜோடைய கிராஜுவேஷன் வருது, வர 26ஆம் தேதி வருது. ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷனாக நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். அது கூடவே இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் இங்கே 4 வருஷம் படித்தேன். சார்லஸ் ப்ரோ 3 இயர்ஸ். ஓகே, ஆமாம் 3 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் 4 வருஷம் முடிச்சிருக்கோம். அப்போ இந்த 4 வருஷத்தில் உள்ள எங்களுடைய வாழ்க்கையில் பைபிள் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமான உண்டான அந்த ஒரு சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதே மாதிரி எந்தெல்லாம் ரீதியில் இது எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு ஃபீல்டு இருந்தோம். சார்லஸ் ப்ரோ அது அவங்களே சொல்லுவாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு இருந்தேன், அதுலேருந்து பைபிள் காலேஜ் வந்திருக்கேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சார்லஸ் ஐயாவுடைய வாழ்க்கையில் எப்படி பைபிள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் உண்டான ஒரு சேஞ்சஸ், அவங்க வாழ்க்கையில் உண்டான அனுபவங்கள் நம்மக்கிட்ட என்ன ஷேர் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்போம். ப்ரோ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேர், நீங்கள் எங்கே, உங்களோட ஊர் எல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஹாய், என்னோட நேம் சார்ல்ஸ். நான் மார்த்தாண்டம் அந்த பிளேஸ்லேருந்து வரேன். தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மார்த்தாண்டன்ற பிளேஸ். ஆக்சுவலி நான் 10 இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக, ஆக்டிங் சைடு, டைரக்ஷன், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, இது பல விஷயங்கள் எனக்கு பயங்கரமான ஒரு பேஷனாக இருந்துச்சு. சினிமா ஒரு ஹாபியாகவும் இருந்துச்சு. நான் அதனால் நான் அதுக்கான ஸ்டடீஸ் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நான் கெரியரை அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் நான் ஜெமினி ஸ்டுடியோ அங்கிற அந்த ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு 10 இயர்ஸ் வேலை பார்த்தேன். இன்பிட்வீனில் ஆமாம் சம் மூவிஸ் நானுமே இண்டிவிஜுவலாகவும் தனியாகவும் வெளியில் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, ரைட்டா? ஆமாம். அப்போ மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டாகும். அந்த காலிங், இல்லைன்னா அது நீங்கள் ரியலைஸ் பண்ண டைம், அது எல்லாமே ஒரு யுனிக்கானதாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் காலிங் அப்படின்றது ஒரு யுனிக்கான விஷயம் தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் பைபிள் காலேஜ் வர்றதுக்கான காலிங், இல்லை ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாரம் உங்கள் வாழ்க்கையில் அந்த கொடுத்த சேஞ்ச் இருக்குல்ல, ஜஸ்ட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க, எப்படி அந்த ஒரு சேஞ்ச் உண்டாயிடுச்சு உங்கள் வாழ்க்கையில்? ஆக்சுவலி என்னன்னா என்ன டெடிகேட் பண்ணது எங்கள் ஃபேமிலி பேரண்ட்ஸ் என்ன பாஸ்டருக்காக தான். பட் நான் தான் என்னோட கெரியர் இதை அமைச்சு நான் அப்படி போயிட்டு இருந்தேன். எனக்கு பேஷன் அது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதில் ரொம்ப ஜாஸ்தி. அதை சினிமா என்னன்றது மிஸ்ட்ரிஸ் எனக்கு பார்க்கணுன்றது பயங்கர ஆர்வம் இருந்ததுனால நான் அதை படிச்சுட்டு நான் அப்படி அங்கே போயிட்டேன். இது திடீர்னு ஒரு ஷிஃப்ட் என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி. திடீர்னு எங்கள் அப்பா எனக்காக அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சாங்க. பைபிள் காலேஜ் படிக்கலாம்னு. ஆக்சுவலி நான் நினச்சேன்னா இப்போ வேணாம், கொஞ்சம் நாள் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்துடலாம், செட்டில்மெண்ட், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எல்லாமே திங்க் பண்ணுவோம். ஆஃப்டர் பார்த்துக்கலாம், நமக்கு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்துக்கலான்ட்டு பிளான் பண்ணேன். சடனாக அப்போ இது எல்லாமே ஸ்டெப்ஸ் எடுத்தனால ஓகே, நான் காட்ட எஸ்அப்பா, நான் இந்த நேரத்தில் எப்படி விடுறதா, எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு ஃபிலிமில், நான் இது எப்படி உமக்காக நான் வர்றது அப்படின்னு கேட்கும்போது எஸ்அப்பா சொன்னார், இதான் ரைட் டைம், உனக்கான வழிகளை நான் வாசல் திறந்துட்டு இருக்கும்போது நீ வா, இதான் உனக்கு கரெக்டான நேரம், நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ எனக்காக வா அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, அது ஒரு இது கிடைச்சிச்சு, இந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஒரு ஹோப்பு எஸ்அப்பா கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நான் இருந்த ஃபீல்டு எல்லாமே எனக்கு அங்கே இருந்த எல்லா பிளெஸிங்ஸுமே காட் கொடுத்ததுதான். ஏன்னா நான் அதை ஏர்ன் பண்ணி எனக்கான அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாமே நாங்கள் இருந்தது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்ததுதான். அப்போ அதற்காக நான் இது அதை இழக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் அதனால தான் சரி கூப்பிட்ட உடனே வந்துட்டு இங்கே பேஷனேட்டாக நான் ஸ்டடீஸை தொடங்கினேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. அப்போ அந்த ஆண்டவர் அழைத்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துறீங்க, ரைட்டுங்களா? நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது நான் நடத்துகிறேன் அப்போ சொன்னபோது நீங்கள் அதை ஒபே பண்ணி அந்த காலுக்கு நீங்கள் ஒபீடியன்ஸாக இப்போ 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரியலி உங்களுக்கு பூஸ்பம்ஸ் வருதுங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே. அப்போ அந்த ஆண்டவர் கோலிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ வரும் நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட போகிறீங்க அப்படின்றத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அப்போது இன்னும் ஒரு விஷயம் இப்போ நம்ம படித்த காலேஜை பற்றி நம்ம இன்னொரு விஷயங்களை வியூவர்ஸ்க்காக சொல்லுவோம். நம்ம இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரில் படித்தோம். ஸோ இந்த காலேஜை நீங்கள் எப்படி தெரிய வந்தீங்க? ஆக்சுவலி தெரிய வந்தது, எங்கள் அங்கிள் இங்கே கும்மநாட்டில் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆக்சுவலி இன்ஜினியரிங், இந்த சைட் சூப்பர்வைசிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பில்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க, பில்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயமா கும்பநாடு நாங்கள் ஐபிஎஸ்சி நான் பேக்ரவுண்ட்னால எனக்கு கும்பநாடு ஃபெமிலியரான பிளேஸ். அந்த கன்வென்ஷனுக்கு பல வாட்டி வந்திருக்கேன். பட் காலேஜை பற்றியான அந்த அளவுக்கு ஐடியாஸ் எனக்கு கிடையாது. அங்கிள் சொன்னாங்க. அப்போ நான் நேரம் இங்கே பார்த்தேன்.
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கேம்பஸ் வந்து எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருச்சு. ம்ஹ்ம். ஏன்னா நான் நேச்சருக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நேச்சுரல் லவ்வரும் கூட. ம். அதுவும் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெயின்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கேம்பஸ் ஆஃப் 33 ஏக்கர்ஸ் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணிருச்சு. ஆமா, நான் படிக்கணும்னு அந்த ஊர்ல தானே வந்தேன். ஓகே. அந்த ஒரு மூடு அந்த த்ரைவ் ம்ஹ்ம். அதுல வந்ததுனால எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சூப்பர். அப்ப அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து காலேஜ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க இன்ட்ரோடியூஸ் ரைட்டுங்களா? பண்ணலாம். அப்போ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பார்த்தீங்க. அப்புறம் ஃபுல்லா கேம்பஸோட அந்த பியூட்டினஸ் எல்லாமே நமக்கு வந்து தட்ஸ் ட்ரூ. நானும் கேரளால பல வருஷமா இங்க தங்கியிருக்கேன். இப்போ கேரளால வச்சு பார்க்கும்போது கேரளால இருக்கிற காலேஜ்ல பைபிள் காலேஜஸ வச்சு பார்க்கும்போது இந்தியா பைபிள் காலேஜ் வந்து பெஸ்ட்டான ஒரு கேம்பஸ் ரைட்டுங்களா? ஸோ நான் நிறையா காலேஜை கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா பைபிள் காலேஜ் பெஸ்ட்டான காலேஜ். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அகாடமிக்லேயுமே டீச்சர்ஸ் நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல லீடர்ஸ் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. லீடர்ஸ் வந்து லீடர்ஷிப் வந்து சூப்பரா பண்றாங்க. கே எப்ரஹாம் அவங்க வந்து ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு பாரத் அந்த ஒரு ஒரு விஷனை வந்து இன்னும் கண்டினியூ பண்றாங்க. தேர்ட் ஜெனரேஷன் வந்திருக்கு. தேர்ட் ஜெனரேஷன்ல வச்சு பார்த்தோம்னா லெகசியை மெயின்டைன் பண்ணி எக்ஸாக்ட்லி தட்ஸ் ட்ரூ. கே எப்ரஹாம் அப்பச்சன் வந்து ஆரம்பிச்சு வச்சது, அப்புறம் டிஎஸ் எப்ரஹாம் அப்பச்சன் அதை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ வல்சனங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்றாங்க. கூடாம வந்து அவங்க சிஸ்டர்ஸ் சிஸ்டர் வந்து மெர்சியாண்டி லூக்கங்கள் இன்னும் சொல்ல போனா ஃபேமிலியா ரைட்டுங்களா, ஃபுல் ஃபேமிலி டுகெதர் வந்து இந்த ஊழியத்தை பண்றாங்க. அது அந்த ஒரு பாரமே வந்து நம்மள இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப அதுல அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு எனர்ஜியை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருவோம். எக்ஸாக்ட்லி அவங்களோட லீடர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரைட்டா. ஸோ அதுவே வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான காரியம். அப்போ பைபிள் காலேஜ் வந்து நாங்கள் 4 வருஷம், இப்போ நான் படித்த 3 வருஷம் அவங்க படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இனிமே வந்து நாங்கள் மெயினாக கிராஜுவேஷன் பற்றி சொல்கிறோம். வந்து 26ஆம் தேதி நாங்கள் 2 பேருமே கிராஜுவேட் ஆகிறோம். அப்போ சார்லஸ் ப்ரோ அடுத்து ஊழியத்துக்கு ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. நானும் அதே மாதிரி தான் ஊழியத்துக்கு கிளம்புறோம். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுடைய ப்ரேயர் எங்களுக்கு தேவை. அப்போ இனிமேல் ஏதாவது காலேஜை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம். சார்லஸ் ப்ரோ இன்னொரு காரியம், ஆக்சுவலாக நம்ம பைபிள் காலேஜ் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பைபிள் காலேஜுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய பேர் சினிமா ஃபீல்டு இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள மாதிரி இருந்தவங்க இருக்காங்க, பிஸ்னஸில் நான் இருந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கும், நம்ம திங்க் பண்ண மாதிரி ஆம் ஐ வர்த்தி டு கம் டு த பைபிள் காலேஜ், காட் என்ன அழைச்சிருக்காங்களா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வார்த்தை சொல்லுங்கள். என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைரக்டாவே காட்ட கேளுங்க. எங்க அப்பா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாலுமே நீ பைபிள் காலேஜுக்கு போறதுனாலும் நான் உடனே அந்த டிசிஷனை எடுக்கல, நான் அதை அக்செப்டும் பண்ணல. ஆக்சுவலி நான் கடவுள்கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அவர் சொல்லணும். நான் ஏசப்பா சொன்னாங்க, ஏசப்பா இதான் டைம், எனக்கு நான் இப்ப போகணுமா, இல்ல எனக்கு கொஞ்சம் கூட நீங்க டைம் தருவீங்களா, இந்த மாதிரி நான் பல கொஸ்டின்ஸ் வந்து ஏசப்பாட்ட கேட்டேன். ஏசப்பா எனக்கு கிளியரா கிறிஸ்டல் கிளியரா எனக்கு சொன்ன விஷயம், வா திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா நான் தான் வந்து இந்த பாதைகளை நான் திறக்கிறேன், இந்த வழி வாசல்களை திறக்கிறது நான் தான். இது வந்து யாருமே மனுஷர் இல்ல, மனுஷர் வந்து அதுவா ஓபன் ஆகல. நம்ம அது எனக்கு கிளியரா கிடைச்சதுனாலதான் வந்து அந்த காலிங் உங்களுக்கு பக்காவா வந்து கிளியரா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மா நீங்க வாங்க. நீங்க என்ன இதுல வேணாலும் இருங்க, எதுல வேணாலும் இருந்துக்கலாம். பட் பைபிள் காலேஜ் ஸ்டடீஸ் உங்களை வேற லெவல்ல மோல்ட் பண்ணும். 100% ஷியூரா அது சொல்ல முடியும். என்ன வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு கொடுத்தது வந்து இந்த பிளேஸ். இந்த 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பிலீவபிள் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 years வாவ் தட். அப்போ இங்க கிடைச்ச ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் வாவ் வாவ். சூப்பர் சூப்பர். உங்க எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ எங்களுக்கும் சொல்லக்கூடிய எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதுதான். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய தோட்டோடு இருப்போம். நான் எனக்கு முடியுமா, நான் எல்லாம் பைபிள் காலேஜ் வந்து படிக்க முடியுமா. ஸோ நாங்களுமே அதே மாதிரி திங்க் பண்ண ஆளுங்க தான். எங்களுக்குமே வந்து நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பெரிய லாஸ்ல இருந்த போது தான் ஆண்டவர் என்ன இதே மாதிரி சொன்னாங்க, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ உலகத்துக்காக நிறைய காரியங்களை பண்ண, இனிமேல் உள்ள நாட்கள் ஆண்டவருக்காக எனக்காக நிற்க தயாரா, அந்த ஒரு கேள்விதான் என் வாழ்க்கையிலுமே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து விசுவாசிச்சேன், அந்த வார்த்தையை நான் நம்பி இப்போ இங்கே வந்து 4 வருஷம் ஆண்டவர் நடத்தினாரு. எப்படி நடத்தினார் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா எங்களோட ஃபீஸை மெட் பண்ணது யாருன்னு எப்படி எல்லாமே வந்து ஆண்டவர் நடத்தினதுதான். அது வந்து நிறைய எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் அடிச்சாங்கன்னு. ஆனா பேரண்ட்ஸுக்கு இந்த மணி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஆண்டவர் தான். ஆண்டவர் வழிகளை திறந்து ஹெவன்லி ஃபாதருக்கு வழிகளை ஓப்பன் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வேலைகளை வந்து ஆண்டவர் பலனை கொடுத்து, ஸோ அதெல்லாமே ஆண்டவர் நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்மளால முடியும். அப்போ நாங்கள் வீடியோ வைண்ட் அப் பண்றோம். இங்க வந்து உங்களுக்குமே நாங்கள் தரக்கூடிய ஒரு கருத்து அதுதான்.
வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு 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 நோக்கம், ஒரு ஒரு பாரம் உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா, நீங்க பைபிள் காலேஜ் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பைபிள் காலேஜ் வராம ஊழியம் பண்ண முடியாதா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா முடியும். ஆனா எஃபெக்டிவா, டெப்த்தா அந்த பைபிள பத்தி ஆண்டவர் என்ன மீன் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட்டா, அதை வந்து நம்ம பைபிள் படிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஊழியம் பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு. அதை தான் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணியே சொல்றோம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க நம்ம பைபிள் காலேஜை பத்தி, இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரி பத்தி தெரியணும், ஏதாவது உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்றோம். உங்களுக்கும் நல்லொரு ஊழியம் பாரம் வரட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு நாங்கள் வீடியோ வைண்ட் அப் பண்றோம். சைனிங் அவுட், ஜேசி ஜோ. தேங்க்யூ ஸோ மச் சார்ல்ஸ் ஃப்ரம் சார்ல்ஸ். பாய். தேங்க்யூ. பை பை. See you. See you.